ஸோ இப்போ எல்ஐசி வந்து எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்ம குடுக்குற அமௌண்ட்ல வந்துட்டு 30% வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்மளோட இன்சூரன்ஸ் கவருக்காக எடுத்துக்குவாங்க. அதாவது நமக்கு வந்துட்டு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா, நம்மளுடைய மொத்தமா கோல்ட நீங்க மட்டும் வாங்கி வச்சீங்கன்னா, அந்த கோல்டோட அன்னைக்கு 2018 டிசம்பர் ஆன ரேட்டுக்கு வந்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, 4,91,000 கிடைச்சிருக்கும். இப்போ 172 கிராம் இன்டூ 10,000ன்னு போட்டுக்கிட்டா, ஸோ 17,20,000 இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? எவ்வளோ கிடைக்குதுன்னு அப்படிங்கிற ரிட்டர்ன்ஸ்ல நம்ம போட்டோம்னா, நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்துட்டு பார்க்கும்போது 2,51,05,091 இருக்கிறத நம்ம கட் பண்ணி ரவுண்டா 2 crores எடுத்துட்டா 2 crores-க்கு 30%, அதாவது 1 கோடி ரூபாய்க்கு 30 லட்சம் ரூபாய், 2 கோடி ரூபாய்க்கு 60 லட்சம் ரூபாய். 60 லட்சம் ரூபாய் கழிச்சது போக நமக்கு வந்துட்டு 1 கோடியே 40 லட்சம் ரூபாய் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கையில இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். எல்ஐசியின் கருப்பு பக்கங்களின் ஒரு கதை. நான் உங்க மித்ரன். இது உங்கள் மித்ரன் இன்வெஸ்ட்மெண்ட். சுமார் ஒரு 25 வருஷங்களுக்கு முன்னாடி என்னென்ன எல்ஐசியோட திட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்து அதில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளானை பற்றி நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஜீவன் சுரபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான். இந்த பிளான் வந்து 25 வருஷத்துக்கான பிளான். ஸோ இந்த பிளானோட இது வந்து என்னென்னா, மேக்ஸிமம் வந்து 18 வருஷம் கட்டினீங்கன்னா 25 வருஷம் கழித்து உங்களுக்கு வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய எல்லா எல்ஐசி ஏஜென்ட்ஸும் எல்லா எல்ஐசி பிளான்ஸ் என்ன சொன்னீங்கன்னா, இன்னைக்கு அதாவது 2025ல் நீங்கள் ஒரு பிளானில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கிருந்து 16 வருஷமோ 21 வருஷமோ இல்லை 25 வருஷமோ கழித்து உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் போட்ட அமௌண்ட்டை விட உங்களுக்கு வந்து 2 மடங்கு கிடைக்கும், இல்லை 2.5 மடங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு எல்லாருமே விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது உங்ககிட்ட பாலிசி வாங்க சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது உண்மையா நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் நடந்திருக்கு. பட் இதை நம்ம சில வேறு சின்ன சின்ன மாற்றங்கள் செய்வது மூலம் நம்மளுக்கான பலன்கள் மிக அதிகமாக கிடைக்கிற மாதிரி பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு இந்த பிளானை எடுத்துக்குவோம். ஸோ இந்த பிளானோட ஒரு ப்ரீஃப் டிஸ்கஷன் பார்ப்போம். ஸோ இந்த பிளானில் வந்துட்டு 50,000, 1 லட்சம், 2 லட்சம் அப்படின்னு 5 லட்சம் வரைக்கும் சம்பளம் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இங்கிருந்து இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது இங்கிருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ 20 வருஷங்கிறப்ப வந்துட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வருடாந்திர ப்ரீமியமே வந்துட்டு 4,750 ரூபாய். ஸோ 20 வருடங்களுக்கு முன்னாடி நிறையா குடும்பங்களோட குடும்ப வருமானமே வந்துட்டு மாதம் வந்துட்டு 5,000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு அவங்க எவ்வளோ சேவிங்ஸ்க்காக எடுத்து வச்சாங்கன்னா, ஸோ இந்த பிளானோட மந்த்லி ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா, ஸோ 50,000 ரூபாய்னா மந்த்லி வந்துட்டு 395 ரூபாய். ஸோ 1 லட்சம் ரூபாய்னா 790 ரூபாய். ஸோ இந்த மாதிரி அப் டு 5 லட்சம் வரைக்கும் மாதம் 4,000 ரூபாய் வரைக்கும் கட்டுற மாதிரி பிளான்ஸ் இருந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு என் நண்பர்கள் உறவினர்கள்லாம் வந்துட்டு அப்போ எவ்வளோ சம் அஷ்யூர்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்படின்னா 10,000, 15,000, 25,000, 30,000ங்கிறதே வந்து ஜாஸ்தி. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பணப்புழக்கத்தில் வந்துட்டு அவங்களோட தொகை வந்துட்டு 200 ரூபாய் கட்டுறது, 300 ரூபாய் கட்டுறது. ஸோ இந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஸோ 130 ரூபாய்லாம் பாலிசிக்கு கட்டி அந்த பாலிசி 25 வருஷம் கட்டின மாதம் 130 ரூபா கட்டின பாலிசி எல்லாம் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஏதாவது இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் ஏஜென்சியோ பக்கத்தில் இருக்க யார்கிட்டயோ கேட்டு பாருங்கள். ஓகேங்களா? இது என்ன கரெக்டாக தானே இருக்குது. ஸோ 3,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு 18 வருஷம் வந்து 85,000 கட்டியிருக்காங்க. போனஸ் வந்து ஒரு 52,000 போனஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டோட்டல் மணி பேக் வந்து ஒரு 5,000 கொடுத்துருக்காங்க. மொத்தம் 1,21,000 கொடுத்துருக்காங்க. கட்டினது 85,000, அவங்களுக்கு கிடைச்சது 1,25,000, 35,000 ரூபா ப்ராஃபிட்டு அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு பார்க்க ரொம்ப ஓகே. வெறும் 400 ரூபாய் தான் கட்டினாங்க. 400 ரூபாய் மாதம் மாதம் கட்டினதுக்கு வந்துட்டு 1,50,000 லட்ச ரூபாய் வந்து 25 வருஷம் கழிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ கட்டினது வந்து 18 வருஷம் தான். ஆனால் பணம் கிடைக்கிறது 25 வருஷம். அதாவது 2000ல் ஆரம்பிச்சாங்கன்னா 2025ல் தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு 1,15 லட்சம் ரூபாய் அப்படின்னு கிடைச்சிருக்கும். இதை உங்களுக்கு இப்போ நீங்கள் 2025ல் பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப சிம்பிளான அமௌண்ட்டாக தெரியலாம். பட் 2000களில் வந்துட்டு இந்த 395 ரூபாங்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய அமௌண்ட். ஸோ இப்போது எல்ஐசி வந்து எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்ம கொடுக்குற அமௌண்ட்டில் வந்துட்டு 30% வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்மளோட இன்சூரன்ஸ் கவருக்காக எடுத்துக்குவாங்க. அதாவது நம்மளுடைய நமக்கு பின்னாடி வரக்கூடிய இதுக்காக வந்துட்டு போட்டுருவாங்க. மீதி 50லேருந்து 60% தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்மளுடைய போனஸுக்கு, மெச்சூரிட்டிக்கு, அதாவது நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வேலைகளுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க.
5லேருந்து 10% வந்து எல்ஐசியோட கமிஷனாகவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸாகவும் வந்துட்டு அவங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம கட்டக்கூடிய ப்ரீமியம். ஸோ நம்ம கட்டுற ரூ. 300 ரூ. 400 அமௌண்ட்டை வந்துட்டு அப்படியே வந்து அதை 3 பங்காக பிரிச்சிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு இன்சூரன்ஸ் ப்ளஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு கவர் ஆகிருக்கு. ஸோ அப்போ 2000களில் இப்போ நம்ம இதை கொஞ்சம் வேற மாதிரி பார்ப்போம். ஸோ 2000களில் எல்ஐசியே தனிப்பட்டு இன்சூரன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஜீவன் ரக்ஷா, டேர்ம் அஷூரன்ஸ் அண்ட் கன்வெர்டபிள் டேர்ம் அஷூரன்ஸ்னு மூணு பிளான்ஸ் வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிளான்ல வந்துட்டு இந்த பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் 18லேருந்து யார் வேணா எடுக்கலாம். டேர்ம் வந்து 5லேருந்து 30 வருஷம், வருஷம் கட்டணும். ஸோ மினிமம் 25,000 தான் அதோட எப்படி சொல்கிறது சம் அஷ்யூர்ட் இன்சூரன்ஸ் வேல்யூ. ஸோ இப்போ நம்ம அங்கே போடுற அதே இதுக்கு எடுத்துக்குவோம். ஸோ இப்போ வந்து 1 லட்ச ரூபாய்க்கு எடுத்துருக்கோம். ஸோ அங்கே நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் ஒரு 50,000 ரூபாய். ஸோ இங்கே நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு வருஷத்துக்கு 300 ரூபாயிலேருந்து 200 ரூபாயிலேருந்து 300 ரூபாய் தான். ஸோ அப்போ மாதத்துக்கு வந்து 16 ரூபாயிலேருந்து 25 ரூபாய். ஸோ நம்ம 25 ரூபாய்ங்கிறத நம்ம கணக்கு எடுத்துக்குவோம். ஸோ இப்போ நம்ம பழைய இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து அதே 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம இங்கே எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம்? 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம ப்ரீமியம் 750 ரூபா கட்டியிருக்கோம். 1 லட்ச ரூபாய்க்கு ப்ரீமியம் 750 ரூபாய் கட்டி நம்மளுக்கு வந்து அதில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு? 71,000 ரூபாய் கிடச்சிருக்கு. மொத்தமாக கட்டினது 1,71,000 ரூபா. நம்மளுக்கு வந்த லாபம் மட்டும் 71,500 ரூபாய். இது ஏன் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன்னா, இதை நம்ம வந்துட்டு இன்சூரன்ஸ் மட்டும் தனியாக எடுத்துட்டு அந்த மீதி அமௌண்ட்டுக்கு நம்ம தங்கமாக வாங்கியிருந்தா நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் கால்குலேஷனில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் இன்சூரன்ஸ் வேல்யூ எவ்வளோன்னு காட்டிட்டேன். அதுக்கான விலை எவ்வளோ கேட்டேன்? 1 லட்ச ரூபாய்க்கு 25 ரூபாய் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அதுக்கான கால்குலேஷன்ஸை பார்ப்போம். இப்போ வந்துட்டு நம்ம அங்கே எவ்வளோ பார்த்தோம்? 790 ரூபாய். ஸோ 790 ரூபாய் வந்துட்டு நம்ம வந்துட்டு அங்கே நமக்கு வந்து கட்டக்கூடிய 1 லட்சம் ரூபாய்க்கு கட்டக்கூடிய ப்ரீமியம் வந்துட்டு 790 ரூபாய். ஆனால் 1 லட்ச ரூபாய்க்கு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் வந்துட்டு மாதத்துக்கு வந்துட்டு 25 ரூபாய் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம 40 ரூபாய் கணக்கு வச்சுக்குவோம். நம்ம மீதி 750 ரூபா இருக்குது. மீதி இருக்க 750 ரூபாயை வந்துட்டு நம்ம அப்படியே வந்து நம்ம 18 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ 750 ரூபா இன்ட்டு 18 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதாவது செப்டம்பர், அதாவது அங்கே வந்து 18 வருஷம் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம 18 வருஷம் கணக்குக்கே வந்துக்குவோம். ஸோ 18 வருஷம்னா 2000லேருந்து 2018 டிசம்பர் வரைக்கும் வச்சுக்குவோம். ஸோ அங்கே நம்ம எவ்வளோ கட்டியிருப்போம்? ஸோ அங்கே வந்துட்டு எவ்வளோ கட்டியிருந்தோம்? நம்ம 1,71,000 ரூபா கட்டியிருந்தோம். இதில் அந்த 1 லட்ச ரூபா ப்ரீமியமில் வந்துட்டு 1,71,000 ரூபா 18 வருஷத்துக்கு கட்டியிருந்தோம். ஸோ நம்ம இங்கே எவ்வளோ கட்டியிருக்கோம்? அதே 1,71,000 ரூபா கட்டியிருக்கோம். அதே 1,70,000 எத்தனை வருஷத்துக்கு கட்டியிருக்கோம்? சேம் அதாவது 2000லேருந்து 2018 வரைக்கும் 18 வருஷத்துக்கு நம்ம இது கட்டியிருக்கோம். ஸோ அப்போ நமக்கு வந்துட்டு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா, நம்மளுடைய மொத்தமாக கோல்டு நீங்கள் மட்டும் வாங்கி வச்சிங்கன்னா அந்த கோல்டோட அன்னைக்கு 2018 டிசம்பர் ஆன ரேட்டுக்கு வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 4,91,000 கிடச்சிருக்கும். ஓகேங்களா? 4,91,000. இதில் இன்னொரு கணக்கு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது வந்து 2018 வரைக்கும் தான் போட்டுருங்க. அந்த பிளான் வரைக்கும் எப்படி வேலை செய்யணும்னா, நீங்கள் 0லேருந்து 18 வரைக்கும் நீங்கள் கட்டணும். அப்புறம் 18லேருந்து வந்துட்டு 25 வரைக்கும் நீங்கள் எதுவுமே கட்ட வேண்டாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பே பண்ணணும். இங்கே வந்து நீங்கள் பே பண்ண வேண்டாம். ஸோ இந்த 18லேருந்து 22 வரைக்கும் நீங்கள் இருக்கிறதுக்குலாம் வட்டி போட்டு கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன கணக்கு எடுத்துக்கிறோன்னா, ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒரு கிராம் நம்ம தங்கம் வாங்குறோம், நம்ம கணக்கு எடுத்துக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த சார்ட்டு. ஒவ்வொரு மாதமும் நம்ம தங்கம் வாங்குறோம், நம்ம கணக்கு எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு இங்கே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால அழைச்சிடலாம். இருக்கக்கூடிய எல்லா ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவும் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ 10 கிராமோட விலை வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு 4,400 ரூபாய். அதை வந்து 1 கிராம் வந்து 24 கேரட்னா வந்துட்டு 4,450 ரூபா. அது 22 கேரட் அப்படின்னு எடுக்கிறப்ப வந்துட்டு 403 ரூபா. நம்ம வந்துட்டு இங்கே ஒரு கால்குலேஷன் பார்ப்போம். ஸோ இந்த கால்குலேஷன் பிரகாரம் நம்மளுக்கு வந்துட்டு 2018 டிசம்பர் வரைக்கும் இது வந்துட்டு இங்கே இந்த ரோல் இருக்கிறது ஃபுல்லாமே வந்துட்டு
நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு அந்த 500 700 எவ்வளோ கிராம் தங்கம் சேரும்னு சொல்லிட்டு. ஸோ 2018 டிசம்பர் அப்படிங்கிறப்ப வந்துட்டு இந்த அமௌண்ட்டு வந்துட்டு அதோட தங்கத்தோட விலை. ஓகேங்களா? ஸோ இந்த தங்கத்தோட விலைக்கு நம்ம வந்துட்டு அப்போ வந்து எவ்வளோ தங்கம் சேர்ந்துருக்கு அப்படின்னா 172.8 கிராம் 172.8 கிராம் வந்து தங்கம் வந்து அன்னைக்கு சேர்ந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 108 கிராம் வந்து ஞாபகம் வச்சுக்குவோம். அதோட அதே மாதிரி அதுக்கான இன்னைக்கான கடைசி இந்த செப்டம்பர் 2025க்கான கோல்டு ப்ரைஸ் எவ்வளோன்னா 1 கிராமுக்கு, அதாவது 1 கிராமுக்கு வந்துட்டு 10,204 ரூபாய். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சும்மாவே நம்ம கணக்கு போட்டாலே 2018 வரைக்கும் அப்படியே விட்டுட்டு 2015 எடுத்திருந்தாலே நம்மளுடைய என்னது இதோட கிரெயின் வந்துட்டு வெறும் 71,000 ரூபா தான். 71,500 தான். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கு பாருங்க, 71,500 தான். அதுவே வந்துட்டு இங்கே நம்ம பார்க்கும்போது எவ்வளோ கிடைச்சிருக்கு, 4,91,000 ரூபா கிடைச்சதுக்கு. 4,91,000 ரூபா. ஸோ தங்கத்தோட எவ்வளோன்னு சொல்லிட்டேன், இப்போ 10,000 ரூபா போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ 172 கிராம வந்துட்டு இப்போ 172 கிராம் இன்ட்டு 10,000ன்னு போட்டுக்கிட்டா ஸோ 17,20,000 ரூபாய். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா எவ்வளோ கிடைக்குதுன்னு? 17,20,000 ரூபாய். அங்கே கிடைச்சிருந்தா வெறும் 71,000 ரூபாய், இங்கே 17 லட்சம் ரூபாய். ஓகே, உங்களுக்கு இதெல்லாம் ஓகே எனக்குப்பா, எல்லாம் ஓகேப்பா, இதெல்லாம் எனக்கு புரியுது. இப்போ கரண்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய எல்ஐசி பாலிசி ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்க பாலிசினா அது வந்துட்டு ஜீவன் லேப். ஸோ இந்த பிளான் என்ன, 25 லட்சம் ரூபாய்க்கான பிளானு. இதுக்கான மாதாந்திர பேமெண்ட் வந்து 12,442 ரூபா. ஸோ ஒரு மிடில் கிளாஸுக்கு வந்துட்டு 12,000 ரூபாங்கிறது மாதம் 12,000 கொஞ்சம் ஜாஸ்தியான அமௌண்ட்டு தான். பட் எல்ஐசியோட இது என்னன்னா லைஃப் கவர் ப்ளஸ் இன்சூரன்ஸ். இந்த பாலிசியில் வந்துட்டு உங்களுக்கு 25 லட்ச ரூபாய்க்கான நேச்சுரல் கவரும் 50 லட்ச ரூபாய்க்கான ஆக்சிடென்டல் கவரும் கிடைக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 50,60,000 ரூபாய் வருது 25 வருஷம் கழிச்சு. ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு 15 வருஷம் கட்டினா போதும். ஸோ 15 வருஷத்துக்கு எவ்வளோ கட்டுவீங்கன்னா 21 லட்சம் ரூபாய். உங்களுக்கு 21வது வருஷத்தில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 50 லட்ச ரூபா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 20 லட்சத்தில் நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட டபுள் ஆகுது. நான் சொன்னேன் தெரியுங்களா முதல்ல 2x 2.5xங்கிற அந்த கணக்கு இதுதான். ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் 15 வருஷம் கட்டுறதுக்கு ஒரே ஒரு வருஷம் சேர்ந்து கட்டினீங்கன்னா நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட் வந்துட்டு 2,000 ரூபாய் குறைஞ்சிரும். 16 வருஷம் கட்டிட்டு ஒரு 9 வருஷம் கட்டி 25 வருஷம் எடுக்கிறப்ப வந்துட்டு நீங்கள் மொத்த கட்டக்கூடிய தொகை வந்து 19,50,000. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து 65 லட்சம் ரூபாய். ஸோ இதை வந்து எப்படி எல்லாம் சொல்லுவாங்கன்னா, இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு வீடு வாங்கி ஒரு வீடு கட்டினாலும் இஎம்ஐக்கு வந்து இவ்வளோ ஆகும். பட் அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு தனியாகவே நீங்கள் பண்ண இவ்வளோ கிடைக்கும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எல்ஐசியோட ரிட்டர்ன்ஸ் வந்து எப்போவுமே 5 to 5.5% தான். ஸோ 6% போகிறதே வந்து ரொம்ப ரேர். ஸோ அதனால் இப்போ அதையும் இதே மாதிரி நம்ம இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய எல்ஐசியோட டேர்ம் இன்சூரன்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்ஐசியோட டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம பார்க்கும்போது சேம் 50 லட்சம் ரூபாய். இங்கே பாருங்கள், நார்மலுக்கு வந்துட்டு 25 லட்சம் ரூபாய், ஆக்சிடென்டலுக்கு வந்து 50 லட்சம் ரூபாய். இதுக்கான வருடாந்திர ப்ரீமியம் வந்துட்டு 5,989 தான். ஸோ இதை வந்து நம்ம மாதத்துக்கு கணக்கு பண்ணோம்னா டிவைடட் பை 12 கிட்டத்தட்ட வெறும் 500 ரூபாய் தான். ஓகேங்களா? வெறும் 500 ரூபாய் தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 500 ரூபாயை வந்து நம்ம இதில் கழிச்சிடலாம். ஸோ இந்த 14 வருஷத்துக்கான பிளான், அதாவது 14 வருஷம் போட்டு 21 வருஷத்தில் நம்ம இருக்கக்கூடிய இதில் எவ்வளோ வருதுன்னா 500 ரூபாய் கழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த 16, 25 அப்படிங்கிற பிளானில் வந்துட்டு 10,000 ரூபாய் வந்து நம்ம கட்டணும். எத்தனை வருஷத்துக்கு? 16 வருஷத்துக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து 15, 21 அப்படிங்கிற பிளானில்
15-21 அப்படிங்கிற பிளான்ல எவ்வளோ கட்டணும் அப்படின்னா 12,000 ரூபாய். அதில் ஒரு 500 ரூபாய் கழிச்சிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 500 ஒரு 11,900 ரூபாய். ஓகேங்களா? இது வந்து எவ்வளோ வருஷத்துக்கு கட்டணும்? 15 வருஷத்துக்கு. நம்ம கிடைக்கிறதப்போ இது வந்து 25 வருஷத்துல கிடைக்கும், இது வந்து 21 வருஷத்துல கிடைக்கும். இது அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிளான இதில் போடுவோம். ஸோ கோல்டோட ஏவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு வருஷத்துக்கு 14% ஓகேங்களா? இதை நம்ம வந்துட்டு லீஸ்ட் கவுண்டா 16% எடுத்துக்குவோம். ஸோ அதை வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்துட்டு ஒரு சிம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட் கால்குலேட்டர். இதோட லிங்க்கும் இதுக்கு முன்னாடி நான் காட்டின அந்த கோல்டோட சார்ட் லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த நாம அதே அமௌண்ட்டை, அதாவது ஜீவன் லேபுங்கிற பாலிசியில் கிடைச்ச அமௌண்ட்டை அவங்க எல்ஐசியில் ப்ரொவைட் பண்ணுற டேர்ம் இன்சூரன்ஸ் கூடயே அந்த ப்ரீமியம் கூட கழிச்சிட்டு மீதி இருக்க அமௌண்ட்டை வந்துட்டு கோல்டு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கலாம், ETF எடுத்துக்கலாம், எதுவும் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அதில் ஒரு 14% ரிட்டர்ன்ஸ் வர்ற மாதிரி அந்த 10,000 ரூபாய் போட்டோம்னா இந்த என்டையர் பிளான் முடிகிறப்ப நமக்கு எவ்வளோ கிடைக்குதுங்கிறது பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ 14% மந்த்லி வந்து எவ்வளோ? மந்த்லி வந்து 10,000. ஓகேங்களா? ஸோ 16 வருஷங்கிறப்பவே உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ கிடைச்சிருச்சு அப்படின்னா 71 லட்சம் ரூபாய் கிடைச்சிருச்சு. 14 வருஷங்கிறப்பவே வந்துட்டு 71 லட்சம் ரூபாய் வந்துட்டு கிடைச்சிருச்சு ரிட்டர்ன்ஸாக மட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுலேயே வந்து என்ன அப்படின்னா அதை அப்படியே நம்ம தூக்கி 71,73,287 ரூபாயை அப்படியே சேம் அதே ஒரு 14% அப்படிங்கிற ரிட்டர்ன்ஸில் நமக்கு போட்டோம்னா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்துட்டு பார்க்கும்போது 2,51,591 ரூபாய். ஸோ 2 கோடி ரூபாய் வந்துட்டு கிடைக்குது. இதில் சேம் பிளானில் நம்ம வந்துட்டு டேர்ம் இன்சூரன்ஸ் தனியாக போட்டு ப்ளஸ் அது கூட மியூச்சுவல் ஃபண்டுன்னு சேர்த்துக்கலாம். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அல்லது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடபிள் ஃபண்டுன்னு இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் கோல்டு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். மற்ற ஸ்டாக் மார்க்கெட் எந்த ஸ்டாக்ஸை பற்றியும் நான் சொல்ல கிடையாது. ஓகேங்களா? ஸோ கோல்டு ரிட்டர்ன்ஸ் மட்டும் வச்சு நம்ம பண்ணோம்னா இவ்வளோ கிடைக்குது. ஸோ இதுதான் அந்த நான் சொன்னக்கூடிய, அதாவது எல்லா ஏஜென்ட்ஸும் எல்லா ஏஜென்ட்ஸுக்கும் தெரியாத ஒரு தகவல். ஸோ நீங்கள் எல்ஐசி பாலிசி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இதை உங்கள் ஏஜென்ட்டுக்கிட்ட காட்டி இதுக்கான இது என்னன்னு கேளுங்க. ஸோ இப்போ நீங்கள் ஏஜென்ட்டை காட்டினீங்கனாலும் அவங்க சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, எங்கே வந்து நிற்பாங்கன்னா, எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ, நீங்கள் என்ன கொடுத்தாலும் வந்துட்டு அதுக்கு டேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறப்ப வந்து நம்ம 30% ஸ்லாப்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 30% ஸ்லாப்ல இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு? 2 கோடி ரூபாய் வந்திருக்கு. 2 கோடி ரூபாய். 2 கோடி ரூபாய்க்கு 30% ஸ்லாப் போச்சுன்னா 1 கோடி ரூபாய்க்கு 30 லட்சம் ரூபாய், 2 கோடி ரூபாய்க்கு 60 லட்சம் ரூபாய். ஸோ நம்ம இந்த 2.5 கோடி ஸோ ரவுண்டாக நம்மளுக்கு 2 கோடி வந்துருக்குன்னு வச்சுக்கோம். ஸோ 2 கோடியில் 60 லட்சம் ரூபாய் நம்ம டேக்ஸ் கட்டினாலும் நமக்கு வந்து 1.4 crores வந்துட்டு நமக்கு வந்துட்டு சாலிடான ப்ராஃபிட். புரியுதுங்களா? இப்போ நான் வந்து 2.5 crores மொத்தமாக எடுக்கல. 2.5 crores வந்துட்டு நம்ம ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு ஏற்ற இறக்கத்துக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏற்ற இறக்கத்துக்குள்ளே இருக்கிறத நம்ம கட் பண்ணி ரவுண்டாக 2 crores எடுத்துட்டா 2 crores-க்கு 30%, அதாவது 1 கோடி ரூபாய்க்கு 30 லட்சம் ரூபாய்னா 2 கோடி ரூபாய்க்கு 60 லட்சம் ரூபாய். 60 லட்சம் ரூபாய் கழிச்சது போக நமக்கு வந்துட்டு 1 கோடியே 40 லட்சம் ரூபாய் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கையில் இருக்கும். ஸோ நீங்கள் டேக்ஸ் கட்டினாலுமே, அதாவது நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டினாலுமே உங்களுக்கு வந்துட்டு அவங்க டிக்ளேர் பண்ணதை விட 1 டைம் வந்து ப்ராஃபிட் ஜாஸ்தியாக வந்துட்டு இருக்கு. இங்கே பார்த்துக்கங்க. ஸோ இதுதான் அந்த பிளான். அதில் எவ்வளோ வருது? 65 லட்சம் ரூபாய். உங்களுக்கு இங்கே எவ்வளோ கிடைச்சிருக்கு? 1 கோடியே 40 லட்சம் ரூபாய். நீங்கள் முடிவு பண்ணீங்க எந்த பிளான் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு.
இதே மாதிரி கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனியே இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி இன்னும் எவ்வளோ பண்ணுவாங்க. ஸோ அடுத்த வீடியோக்களில் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனியில் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, அந்தந்த பிளான்ஸில் வந்துட்டு என்னென்ன தர்றாங்க, என்னென்ன கொடுக்கல, அதை இப்போது ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் போட்டு பார்த்தா எவ்வளோ வந்துடும், எவ்வளோ நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எல்ஐசிலே இன்னும் பல பிளான்ஸ் இருக்குது. எல்லா பிளான்ஸையும் வந்துட்டு நம்ம எடுத்து விரிவாக அனாலிசிஸ் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் மித்ரன். இது மித்ரன் இன்வெஸ்ட்மெண்ட்.